மார்ச் 10. இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பாகம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியம் என்ன? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? நம்ம பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தம் என்பது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்டு அவரோடு கூட என்ன செய்ய வேண்டுமாம்? ஐக்கியமான பின்பு அவரை தொழுது கொள்ள முடியும். ஒருவேளை புறம்பான அலங்காரத்தை தேவன் விரும்பவில்லை. நம்முடைய உள்ளான அலங்காரமான முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நோக்கி நாம் அதிகமாக நேசிக்கும் பொழுது மாத்திரமே அவரை நாம் தொழுது கொள்ள முடியும். எப்படி நாம் ஒரு பெற்றோருக்கு நாம் எப்படி பிரியமா இருப்பது? அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது பெற்றோர் நம்ம என்ன செய்கிறார்? அதிகமாக நம்மை நேசிக்கிறார், நம்ம அன்பு செலுத்துகிறார். அதே போல அன்பை தான் தேவன் நம்ம மீது செலுத்துகிறார். அப்போ நம்மை தகுதி கொள்ளப்படுத்தினால் மாத்திரமே அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட முடியும். ஆமென்.